வணக்கம் தோழர்களே. இந்த ஊடக சுதந்திரம் குறித்து ஓவரா பேசுறவங்க யாருடான்னு பார்த்தா சங்கிகளா இருப்பாங்க. ஆனா சங்கிகளினுடைய ஆட்சியில கடந்த 11 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகங்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றன. ஊடகங்களை காவு கொடுத்துட்டு இருக்கு இந்த சங்கி கும்பல். அதன் தொடர்ச்சியாக தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு அசம்பாவிதத்தை செய்திருக்கிறார். விஜய் டிவில நீயா நானா நிகழ்ச்சி ஒளிபரப்பாவது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விஜய் டிவியினுடைய நீயா நானா நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கிறார்கள். அதுல ஒளிபரப்ப இருந்த இன்றைய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எதை பற்றி? மும்மொழி கொள்கை பற்றி விவாதிக்கப்பட்டிருந்த அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கிறார்கள். அதுல மோடி கும்பல்ல நம்ம அண்ணன் எல்முருகன், நம்ம ஆட்டுக்குட்டி எல்லாம் சேர்ந்து உள்ளடி வேலையை பார்த்திருக்கிறார்கள். கோபிநாத் மிரட்டப்பட்டிருக்கிறார். சேனலுடைய ஓனர் மிரட்டப்பட்டிருக்கிறார். இதை நம்ம பேசியே ஆகணுங்க. ஊடகங்கள் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய 4வது தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடகங்கள் உண்மையை மக்கள் மன்றத்துல போட்டு உடைக்கும் போதுதான் ஆளுகிறவர்கள் செய்கிற அயோக்கியத்தனங்கள் மக்கள் மன்றத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. மீடியாக்கள் கோடி மீடியாக்களாக மாறிடுச்சு. மோடிக்கு ஜால்ரா போடுகிற மீடியாக்களாக மாறி அதன் மூலமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஊடகங்கள் தான் இந்தியாவில் அதிகம். கேள்வி கேட்கிற 1-2 ஊடகங்கள், யூடியூப் சேனல்ஸ் இவை தான் நின்று அடிச்சிட்டு இருக்கிறாங்க. பெரும்பான்மையான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் சொல்லக்கூடிய தொலைக்காட்சிகள் எல்லாம் மோடியினுடைய கையில் தான் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மோடி குரூப் ஊடகத்தினுடைய ஜனநாயகத்தை எப்படி காப்பாத்தது அப்படின்னா, உலக நாடுகளில் இருக்கிற ஐநா அமைப்பு பத்திரிகை சுதந்திரம் குறித்த குறியீடு இருக்கு இல்லையா, ஒரு நாட்டுக்கும் எப்படி பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கிறாங்கன்னு ஒரு குறியீடு கொடுப்பாங்க. இத்தனாவது இடத்துல இருக்குன்னு ஒரு நம்பரை கொடுப்பாங்க. அதுல 180 நாடுகள்ல இந்த பத்திரிகை சுதந்திரம் குறித்து கணக்கெடுத்திருக்கிறாங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 180 நாடுகள்ல 159வது இடத்துல இருக்கும். இன்னும் 10 இடம் தாண்டி போனா நம்ம தான் லாஸ்ட். என்ன அது? ஊடக சுதந்திரம் இங்கே மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் கடந்த 15 ஆண்டுகள்ல 3000 பேர் பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள் எல்லோரும் இன்னைக்கு சிறையில இருக்கிறாங்க. உப்பா சட்டத்துல ஒரு தனிநபரை தேச பாதுகாப்புக்கு எதிரானவர் என்று சொல்லி சிறையில் அடைக்கின்ற கேடுகட்டத்தனத்தை இந்த அரசு செய்யுது. உலக பத்திரிகை அரங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய பத்திரிகையாளர்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலோடு வாழுகிறார்கள் இந்தியாவில் அப்படின்னு அறிக்கையே வெளியிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவினுடைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஐ திங்க் 2 அல்லது 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள மீடியா 1 என்று சொல்லக்கூடிய ஒரு சேனலவே மூடுனாங்க. மோடி ஆட்சியில ஒரு சேனல் இவங்களுக்கு எதிராக பேசிருச்சான், நாட்டுக்கு எதிராக பேசிருச்சு, தேச துரோகம் பண்ணிருச்சு, தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே உங்க உரிமையை ரத்து செய்கிறோம் அப்படின்னு மீடியா 1 என்கிற கேரளாவில் இருந்த சேனல்ல மூணுனாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் எல்லாம் தலையிட்டு அதை திரும்ப இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களே. அதுதான் இவங்களுடைய வேலை. ஏராளமான யூடியூப் சேனல்கள் முடக்கப்பட்டிருக்கு. இங்க லோக்கல்ல பல பேருடைய சேனலை முடக்குனாங்க. நீங்க கருப்பர் கூட்டம்னு சேனல் இருந்துச்சுல, முருகனை பத்தி பேசிட்டாங்க. சரி, அந்த ஒரு காணொலி எடுக்க சொல்லு. ஒருத்தர் எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டீங்க. ஒருத்தனெல்லாம் 8 மாசம் உள்ள இருந்துட்டு வந்தான் குண்டர் சட்டத்துல. ஆனா அந்த சேனல்ல மொத்தமா முடக்கிட்டாங்களே. எல்லா வீடியோஸ், அதுல பகுத்தறி வீடியோ, பொதுவான வீடியோ, நிறைய கருத்தியலான வீடியோஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்களே. அப்ப அந்த ஊடக சுதந்திரம் என்பது இந்தியாவில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. கரிகாலனுடைய சேனலையும் மொத்தமா முடக்கி விட்டு டெல்லி வரைக்கும் போய் திமுக வழக்கறிஞர்களுடைய உதவியோடு அதை மீட்டாரு. நமக்கெல்லாம் எங்க இருக்கு ஆளு மேல போய் மீட்கிற அளவுக்கு? அப்ப எதிர்த்து பேசுகிற ஊடகங்களை எல்லாம் குறிவைத்து தாக்குவது, சினிமா வரைக்கும் இவர்களை ஏற்று பேசிவிடக் கூடாது என்று அதுக்கு ஒரு சட்டத்தை இயற்றி வச்சிருந்தாங்க. 10 வருஷம் அதுக்கு மேல ஆச்சுன்னா உங்களுடைய படத்தை, உங்களுடைய திரைப்படத்தை, நீங்க சென்சார் வாங்கின திரைப்படத்தை மீண்டும் சென்சார் பண்ணலாம். அவங்க சொல்ற காட்சியை நீங்க நீக்கணும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க காவிகளை எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து ஒரு படம் எடுத்தீங்கன்னா அது அந்த ஒரு 20 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ திரும்ப உங்க படத்தை தணிக்கைக்கு உட்படுத்தலாம். எவ்வளவு அயோக்கியத்தனமான சட்டங்கள்லாம் அவங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க. யோகி ஆதித்யநாத் போன தேர்தலப்போ ஒரு செய்தி வெளியிட்டாரு, ஞாபகம் இருக்குங்களா? நினைவுபடுத்தத்தான் சொல்றேன். யோகியை பற்றியோ, அதாவது பிஜேபியை குறித்தோ புகழ்ந்து பேசக்கூடியவர்கள், அரசினுடைய திட்டங்களாக அவர்கள் உருட்டி விடுறதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறவங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பளம், எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்களுக்கு 6 ஆண்டு சிறை. இதை ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், நினைவூட்டுறேன். இப்படி பத்திரிகை சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை மொத்தமா ஒன்னா காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய அரசியல் சாசன சட்டம் 19(1) நமக்கு கருத்து சுதந்திரத்தை கொடுக்குது. ஆனா அதையெல்லாம் தூக்கி கிடப்புல போட்டு, குப்பையில போட்டு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக செய்கிறது இந்த கும்பல். சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம்.
இதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இது நடக்கலையா? நடந்திருக்கு. ஜீ தமிழ்ல குழந்தைங்களுடைய நிகழ்ச்சி ஒண்ணு போச்சுல, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கா சொல்றேன். அதுல பெரியார் வேஷம் போட்டு ஒரு குழந்தை வச்சு செஞ்சுச்சுல மோடிய. இத பார்த்த உடனே இந்த கும்பல் என்ன பண்ணுச்சு? பயங்கரமா கதறி அந்த சேனல்ல போய் பேசி அந்த குழந்தைங்களவே வெளியேற்றினாங்கல்ல, ஞாபகம் இருக்குங்களா? இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியதான் இந்த எல்முருகனும் இந்த ஆட்டு அண்ணாமலையும். இவனுங்க தான் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுவானுங்க, கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுவானுங்க, யோகியனா பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். இன்றைக்கு மும்மொழி கொள்கை கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஏராளமான போராட்டங்கள் நடத்தி இருக்கும். இருமொழி கொள்கை தான் நாங்க அங்கீகரிப்போம் சொல்லியிருக்கோம். 2500 கோடி நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லப்ப நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இருமொழி கொள்கை தான் ஆதரிப்போம், அது வெற்றி அடைந்த ஒரு ஃபார்முலா, எனவே அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நிக்கிறோம். நீங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கட்டாயம் எடுத்ததான் பணம் அப்படின்னாங்க. அப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன்னும் வந்து நீ 2030 50% போறன்ற, நான் 2018 54% வந்துட்டேன், இப்பெல்லாம் 60% தாண்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றனால உன் மும்மொழி கொள்கை எனக்கு கீழே இருக்கு. நம்ம பிடிஆர் பாஷையில சொல்றதா இருந்தா, நீ வந்து எல்கேஜி படிச்சிட்டு இருக்க, பிஹெச்டி படிச்சவனுக்கு வந்து உயர்கல்வியை பத்தி நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு கிடக்குற, அதானே? அப்ப இதெல்லாம் பற்றி எறியக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு இதற்கான ஒரு பெரிய போராட்ட வடிவத்தை கையில் எடுக்கிற சூழல்ல தொகுதி மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில இந்த மாநிலங்களை எல்லாம் காவு வாங்கி இடங்களை குறைச்சு விட்டுருது. அப்படி இல்லைன்னா இந்த மாநிலங்கள் அடங்கத்தெல்லாம் அப்படியே வச்சுட்டு வடக்க ஃபுல்லா ஏத்தி விட்டு போயிருது. ஒரு 3 ஸ்டேட்ல ஜெயிச்சாலே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற நிலைமையை உருவாக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை பண்ணும்போது மாநில அரசு, தமிழ்நாடு அரசு பக்கத்துல இருக்கிற பாதிக்கப்படக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைக்குது. சோ இவ்வளவு சரூரா போயிட்டு இருக்கு போராட்ட வடிவங்கள், பல்வேறு வடிவங்களை நம்ம எல்லாத்தையும் கையில் எடுக்கிறோம். முற்போக்கான திசையில நம்ம போயிட்டு இருக்கோம். இதை குறித்து விவாதிக்கிறாங்க நீயா நானால. உங்களுக்கு தெரியும், நீயா நானா தமிழ்நாட்டில் பல கோடி ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு சமூக நீதி பார்வையோடு அங்க நிறைய பேசப்பட்டிருக்கு. வெளி மாநிலத்தில இருந்து வர்றவங்க தமிழை எப்படி பாக்குறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கே தமிழ் எப்படி தெரியாம இருந்துச்சு போட்டு வாங்கி இருக்கிறாங்க. மாமியார் மருமகள் அவங்களுடைய லவ், ஃப்ரெண்டா ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா, அதை குறித்த ஒரு உரையாடல் போச்சு. மொழி குறித்த உரையாடல், கல்வி குறித்த உரையாடல், எல்லாம் வந்து முக்கியமான உரையாடல்களா போயிட்டே இருந்திருக்கு. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதுல ரொம்ப சமீபத்துல கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி ஒரு கொஞ்சமா ஒன்று பார்த்தேன். அதுல என்னன்னா, அம்மா அப்பா வந்து லவ் மேரேஜுக்கு தடை சொல்றாங்க, இந்த பையலை கட்டிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளை ஒத்த காலில் நின்று அந்த பையலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டாளுங்க ஒரு சோம்பலாம போயிடறாங்க. அவங்க அம்மா இந்த பையன் அவங்களுக்காக வழிபாடு நடத்துறான், அவங்கள பாதுகாத்துக்கிறான். அதை பார்த்துட்டு, அப்பா தேடினா கூட என் மாப்பிள்ள மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது, உன் தங்கச்சிக்கு இதே போல மாப்பிள்ள தேடணும், எந்த மாப்பிள்ள வேணானாங்களோ அதே மாப்பிள்ள போல கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகளை எல்லாம் நம்ம அங்க பார்க்க முடியுது. வட இந்தியர்கள் வந்து இங்க உட்காந்துட்டு, ஐயோ இங்க இப்படி எல்லாம் இருப்பீங்களா எங்களுக்கு தெரியாதுங்க, அங்கெல்லாம் பொம்பளைங்களை வெளியவே அனுப்ப மாட்டோம், படிக்க விட மாட்டோம், வேலைக்கு அனுப்ப மாட்டோம், அப்படிலாம் அனுப்புனா கேவலமா பார்ப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா இங்க வந்த பிறகுதான் பெண்கள் படிக்கலாம், வேலைக்கு போகலாம், குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கலான்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இந்த ஊருக்கு வரலன்னா நாங்க வீணா போயிருப்போம், இந்த ஊர் என் பிள்ளைய காப்பாத்திருக்கு, அவனுடைய குறைபாடுகள் இருந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் சும்மா தெரிக்க விடுற காணொளிகள் அங்க இருந்து வந்திருக்கு. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல மும்மொழி குறித்து நம்ம அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும்போது இந்த நீயா நானா விவாதத்துல மும்மொழியை ஆதரிப்பவர்கள், மும்மொழியை எதிர்ப்பவர்கள் இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்க வந்து பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியே அந்த தொலைபேசி எண்ல பேசுறாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி ரெக்கார்டிங்கே முடிஞ்சிருச்சு, எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி போடப்படதா இருந்துச்சு. ஒரு பக்கம் மும்மொழியை ஆதரிப்பவங்க, ஒரு பக்கம் மும்மொழியை எதிர்க்கிறவங்க. அதுக்கான காரண காரியங்கள்லாம் அவங்க பேசுவாங்க. எதுக்காக அவ்வளவு அவசரமா ஓடி போய் அதை தடை செய்யணும்? எல்முருகன் ஏன் இவ்வளவு வேஷம் கட்டணும்? அந்த ஆட்டுப்புழுக்கு ஏன் இவ்வளவு கதறணும்? ஏன்னா உண்மை வெளியே வந்துருன்ற பயம். இந்த விவாதத்துல பல விஷயங்கள் உரைகள் மாதிரி மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் கிட்ட இருக்கிற குழப்பங்கள் 1-2 இருக்கும்ல, இவங்க போய் சொல்லி வச்சிருப்பானுங்கல்ல, மும்மொழி கொள்கை வந்தா தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு. அப்புறம் ஏன்டா வடக்க ஓடலன்னு கேட்கணும்ல, அதை நம்ம கேட்கிற நேரடியா கேட்க முடியாது, நமக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம், பொதுமக்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம். அதை இந்த உரையாடல் தீர்த்து விட்டுரும், இந்த உரையாடல் தெளிவுபடுத்தி விட்டுரும். இந்த உரையாடல் தமிழ்நாட்டுக்கு 2 மொழிதான் வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிட்டா, அந்த மனநிலையை கட்டமைச்சுன்னா இந்த உரையாடல் பாஜக அது பின்னடைவு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்பயே களத்துல நிக்குது. ஓட்டுன்னு வரும்போது தூக்கி போட்டு மிதிக்கும் தமிழ்நாடு மக்கள். எங்க கல்வியை கெடுக்க பாக்குறியா, எங்க ஊரை கெடுக்க பாக்குறியா, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுப்பா, நீ வா அப்படின்னு வச்சு செய்வாங்க. இதுக்கு பயந்துட்டானுங்க பாஜக. உண்மை வெளியே வந்துரும், மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க,
அது நமக்கு பின்னடைவா போகும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணிடுவோம். அப்ப ஊடக முதலாளிகளை கூப்பிட்டு மிரட்டி இந்த நிகழ்ச்சியை தடை பண்றது. இன்னொன்னு, கோபிநாத் தெரியும், தமிழ்நாட்டுக்காரங்க அறிவாளியா இருப்பானுங்க. கோபிநாத் அதுல ஒரு ஆளு, சமூக நீதியோடு கணக்கா பேசுற ஒரு ஆளு. கோபிநாத்தோடு தொடக்கத்துல இருந்த முரண்பாடு எனக்கு நிறைய இருந்துச்சு. நான் ஏன் ஆளுங்க பூரா அப்படின்னு இருந்தது. ஆனா பின்னாடி அவருடைய பேச்சு, அவர் மீதான ஒரு மரியாதையை நம்ம சமூகத்துக்கு உருவாக்கி இருக்கு. அவ்வளவு பண்ணியிருக்கிறார், அவ்வளவு பேசுறாரு, அவ்வளவு நேர்மையா இருக்கிறாரு, கருத்தியல தெளிவா இருக்கிறாரு. அவர் நடத்துற நிகழ்ச்சியில கட்டாயம் மொத்த குட்டு வெளியே வந்துருன்னு அங்க உள்ளடி வேலை பார்த்து அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணி அந்த எபிசோடை தூக்கிட்டு இன்னைக்கு சமையல் எபிசோடு போட்டு விட்டுருக்கான். சமையல் பண்றது குறித்த எபிசோட ஒண்ணு போட்டு விட்டு இருக்கான். இப்ப எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு அராஜகம். ஒரு கருத்து நல்லது கெட்டதுன்னு பேசட்டுமே, பேசி அதுல ஒரு தெளிவடையட்டுமே. அப்ப அது தப்புன்னா நீ அதுக்கு திருத்திக்கிட்டு போ. எது தப்புன்னு மக்கள் உணர்றாங்களோ அதை ஆதரிக்கிறவன் திருத்திட்டு போ. அதை விட்டுட்டு இங்க மக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்ற அயோக்கியத்தனத்தோடு இந்த நிகழ்வை ரத்து செய்திருக்கிற காவி கும்பலை, குறிப்பாக எல்முருகன் தானே அந்த துறையினுடைய மினிஸ்டர், அந்த திமிர்ல தானே இவங்க மிரட்டுறாங்க. ஏன்னா ஊடகங்கள் முதலாளிகள் நடத்துறாங்க. முதலாளிகள் எப்பயுமே அதிகாரத்தை ஏத்து நிக்க மாட்டாங்க, மக்கள் தான் அதிகாரத்தை ஏத்து நிற்பாங்க, முதலாளிகள் நிக்க மாட்டாங்க. இப்ப ஊடகங்கள் பெருமுதலாளிகள் கையில இருக்கிறனால மக்களுக்கு அந்த விஷயம் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டின உடனே அவங்க சரிங்க சாமின்னு சமரசம் ஆயிட்டாங்க. இதுல இடையில என்னன்னா, நம்ம கோபிநாத்துக்கு தான் நெருக்கடி அதிகம். நீங்க எப்படி இந்த தலைப்பு எடுக்க போச்சு, நீங்க எப்படி இதை விவாதிக்கிறீங்க? உங்க ஊடகமே ஒரு ஜனரஞ்சக ஊடகம், நாடகத்தை போடு, பேசு, பாட்டு பாடு. நீ ஏன் அரசியல் பேசுற, அரசியலா மக்களை ஏன் தெளிவடைய வைக்கிற அப்படின்னு கோபிநாத்துக்கும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. அப்ப இதெல்லாம் தமிழ்நாடு வேடிக்கை பார்க்காது. காவிகள் மிரட்டி ஊடகங்களை பணிய வைக்கலாம், ஊடக முதலாளிகளை பணிய வைக்கலாம். அறிவு சார்ந்த சான்றோர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒருபோதும் உங்கள் மிரட்டல் பணிய வைக்காது. ஞாபகம் வைங்க, ஒருபோதும் உங்க மிரட்டல் இங்க செல்லாது.